அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, 6th செகண்ட் டேர்மில் தேர்ட் இயரில் இருக்கக்கூடிய டாபிக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு எல்லாமே வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸ் எல்லாமே பாக்ஸ் கொஸ்டின்ஸ் ஆகட்டும் எல்லாமே வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் அதில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தோன்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் இயல் 3ல் இருக்கக்கூடிய நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற டாபிக் தான் இதில் பார்க்க போகிறோம். அதாவது இதில் பார்த்தோன்னா என்னென்னா, காடுகளில் வாழ்ந்த மனிதங்களை பார்த்தீங்கன்னா அந்த காடுகளை வந்து விலங்கினமாக மாற்றிருக்காங்க, அதில் பயிர் விளைவிச்சிருக்காங்க, அப்படி மூலமாக பல வகை தொழில்களை மேற்கொண்டிருக்காங்க. அப்படிங்கும்போது அதில் ஏற்பட்ட ஒரு வணிக மேலாண்மை எல்லாத்தையுமே பற்றின ஒரு டீட்டெயிலாக தான் இந்த நானிலம் படைத்தவன் அதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பாட்டை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நூல் குறிப்பு, அந்த பாட்டில் முக்கியமான வரிகள் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? பார்த்தோன்னா, கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டுப் பெருவெளியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரீக மாந்தன் அவன். ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான். சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான். முக்குளித்தான் ஆலிக்குள் முத்தெடுத்தான். தோணிக்குள் எக்களிப்பு மீதுற ஏலம் மிளகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் அஞ்சாமை மிக்கவன்தான். ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விடுவார். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சியிலிருந்து முல்லை மருதம் நெய்தல்னு எல்லா நிலத்துக்கூடி இருக்கக்கூடிய எல்லா இதையுமே இதில் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இந்த பாடல் பார்த்தீங்கன்னா நானிலம் படைத்தவன் இன்னும் பாடப்பகுதி இயற்றினது யார் அப்படின்னு பார்த்தோன்னா முடியரசன். ஓகேங்களா? முடியரசன் அவர் எழுதுனது தான். இதில் மண்ணெழுத்த அப்படின்னு என்ன பொருள்னா வலிமை பெற்ற. சமர் அப்படிங்கிறது வந்து போர் அப்படிங்கிற பொருளை குறிக்குது. நல்கும் அப்படின்னா தரும். கலனினா வயல். மரம்னா வீரம். எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி. களம் அப்படிங்கிறது வந்து கப்பல் அப்படிங்கிற மீனிங்கை குறிக்குது. ஆலினா கடல். இது அடிக்கடி எல்லா இதுலேயும் நிறையா இதில் வந்து வரக்கூடியது. ஓகேங்களா? அடுத்து அதோட பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒன்ஸ் படித்து பார்த்துக்கோங்க. முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதில் வந்து நூல்வெளி. முடியரசன் நானிலம் படைத்தவன் இது அதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா முடியரசன். அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா துரைராசு. முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. இது நிச்சயமாக கேட்பாங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? இவர் வந்து என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை ஆகிய 3 நூல்கள் எழுதியிருக்காங்க. இவரை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, என்னன்னு பாராட்டப்பட்டவர் அப்படின்னா திராவிட நாட்டின் வானம்பாடி. ஓகேங்களா? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுவது யார் அப்படின்னு பார்த்தோன்னா முடியரசன். அவரோட இயற்பெயர் துரைராசு. இந்த பாடல் எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற ஒரு நூல்லேருந்து இந்த பாதப்பகுதி வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்து கீழே பார்த்தோன்னா பாரதியாரோட பாடல் வரிகள் ஒன்று கொடுத்துருக்காங்க. வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம், சிங்க மராட்டியம்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். இது வந்து பாரதியோட ஒரு பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதுலேருந்து கூட நமக்கு கேள்விகள் இடம்பெறலாம். ஓகேங்களா? ஓகே, பார்த்தோன்னா போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வீரம். கல்லெடுத்து எனும் சொல்லை பிரித்தெழுத்து கிடைப்பது கல் கூட்டல் எடுத்து. நானிலம் 4 கூட்டல் நிலம். நாடு கூட்டல் என்ற நாடென்ற. களம் கூட்டல் ஏரி களமேரி. அடுத்து கடலோடு விளையாடு அப்படிங்கிற ஒரு சிறிய ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா கடல் பற்றின இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே குறிக்கும். ஓகேங்களா? இதுலேருந்து நமக்கு பொறுத்துக்கால இதுலேருந்து நமக்கு பாடல் வரிகள் இதுலேருந்து நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து என்னென்னா விடிவெள்ளி நம்பிளக்கு ஐலசா, விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா, அடிக்கும் அலை நம் தோழன் ஐலசா, அருமை மேகம் நமது குடை, வெண்மணலே பஞ்சுமெத்தை, விண்ணின் பிடி காணும் கூத்து.
பாயும் புயல் நம் ஊஞ்சல், பனிமூட்டம் உடல் போர்வை, காயும் கதிர் சுடர் கூரை, கட்டுமரம் வாழும் வீடு, மின்னல் வரி அரிச்சுவடி, பிடிக்கும் மீன்கள் நம் பொருட்கள், முழுநிலவே கண்ணாடி, மூச்சடக்கும் நீச்சல் வந்து யோகம், தொழும் தலைவன் பெருவானம், துணிவோடு தொழில் செய்வோம் இலசா. ஓகேங்களா? நான் சொல்லும் பொருள் கொடுத்துருக்கேன். கதிர்ச்சுடர் அப்படின்னா கதிரவனின் ஒளி, மின்னல் வரிங்கிறது மின்னல் கோடு, அரிச்சுவடிங்கிறது அகரவரிசை எழுத்துக்கள். இதில் நெய்தல் திணை இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெய்தல் திணை நிலம் இது நெய்தல் திணைக்கான நிலம் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும், மக்கள் வந்து பரணர் பரத்தியர். நெய்தல் தொழிலுக்கான அங்கே அந்த தொழில் என்ன இருக்கும்? மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல். இதுக்கான பூ வந்து நெய்தல் திணைக்கான பூ வந்து தாளம்பூ. அதாவது உழைக்கும் மக்கள் வந்து தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் தான் நாட்டுப்புற பாடல். காதல் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்பட்டு வருவதால் இதில் வந்து வாய்மொழி இலக்கியம். நாட்டுப்புற பாடல் என்னென்னு சொல்லுவாங்க? வாய்மொழி இலக்கியம். ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலான தொழிற்பாடல்களும், விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் முதலான நாட்டுப்புற பாடல்கள் அடங்கும். நமக்கு கொடுத்துருக்க இந்த பாடல் பார்த்தோன்னா சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயலாய்வு எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? கடலோடு விளையாடுகிற இந்த பாடல் பார்த்தோன்னா சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயலாய்வு என்னும் நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு. இல்லை புக் பேக்ஸில் பார்த்தோன்னா கதிர்ச்சுடர் அப்படின்னா கதிர் கூட்டல் சுடர், மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி, பெருமை கூட்டல் வானம் என்னது என்ன வரும்? பெருவானம். அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் அலை. ஓகேங்களா? ஓகே, இதில் தான் நம்ம பார்த்துருந்தோம். பாடல் வரிகளும் மேற்ப பொருள் எழுதுக. ஓகேங்களா? இதில் வந்து நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். இப்போ முன்னாடி வந்து அந்த பாடல்கள் பார்த்தோம்ல, அது வந்து எது எதுக்குன்னு நமக்கு இங்கே பொறுத்த சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தோன்னா விடிவெள்ளி நம் விளக்கு, மணல் வந்து பஞ்சுமெத்தை, புயல் வந்து ஊஞ்சல், பனிமூட்டம் வந்து போர்வை. ஓகேங்களா? ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சந்திப்போம். தேங்க்யூ.